சார் வணக்கம். வணக்கம். முதல்ல பெரிய நன்றிகள். எதற்காக? இன்டர்வியூ கொடுக்குறது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ரொம்ப சாமானியமானவன். நேரம் போதாமை தான் முக்கியமான காரணம், தவிர வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப நாளா டிவிக்கே வந்து என்டிஏக்குள்ள போவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. பவன் கல்யாண் கூட விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் செய்தி வருது. ஸோ இந்த சிபிஐ சம்மனையும் அதையும் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ என்ன சார் போயிட்டு இருக்கு? கனெக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். அதனால் கனெக்ட் பண்ணுறதை குறை சொல்ல முடியாது. நம்ம ஆஃப்டர் ஆல் பாலிடிக்ஸ் இஸ் இன்டர்லிங்க்டு தான். உங்களுக்கு இன்னைக்கு மதியானம் ஒரு ஏதோ மதியம் 2 மணிக்கு மேலே வரக்கூடிய ஸ்ட்ராங் ரூமர்ஸ், எலெக்ஷன் டைமில் எதையும் நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. அன்லஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹார்சஸ் மவுத்தும் நாங்கள் அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம எதையும் ஒதுக்கி தள்ள முடியாது. ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்து அவர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் 120 பேர்கிட்ட பேசினாராம். அதில் ஒரு 90 பேருக்கு மேலே வந்து நம்ம என்டிஏ அலையன்ஸ்க்கு போகலன்னா சர்வே ஆக முடியாதுன்னு பேசினாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இது வந்து ஒரு 4 நாளாக ஓடிட்டு இருந்தது. நேற்று கொஞ்சம் அடங்கியிருது. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே பிக்கப் ஆகிருக்குது. இது எந்த அளவு உண்மை என்னன்னு தெரியாது. ஒரு நிச்சயமற்ற தன்மை, என்டிஏ அலையன்ஸ்குள்ள விஜய் போவாரா மாட்டாரான்ற நிச்சயமற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு மதியத்துலேருந்து 2 மணிக்கு மேலே, இப்போ நம்ம ஒரு 5 மணி வாக்கில் 5:30 பேசுவோம். 2 மணிக்கு மேலேருந்து வரக்கூடிய நிலவரம் என்னன்னா, அவர் என்டிஏக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக செய்திகள் வருதுன்னா, அகைன் தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபார்ம்டு. முற்றிலும் முடிவாக அவர் வந்து இந்த ரூமரை வந்து ஒரு வாரமாக இந்த ரூமர் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலை. மேபி அவர் இஸ் என்ஜாயிங் இட்டோன்னு தெரியல. அப்படி போனாருன்னா தட் வில் பி அ வெரி பிக் டெவலப்மெண்ட். அது சந்தேகமே கிடையாது. அப்படி போறாரு அப்படின்னா அது சிபிஐ அந்த அழுத்தத்தால போவாரா அல்லது ஒரு விருப்பப்பட்டு போவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு அழுத்தமா இல்ல விருப்பப்பட்டு போவாரா? இட்ஸ் $1 million கொஸ்டின்யா. ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. இது காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். சிபிஐ ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வின்னபிலிட்டியும் இருக்குது. எலெக்ஷனை தனியாக ஃபேஸ் பண்ணுறதுன்றது, டிஎம்கேவை எதிர்த்து ஏடிஎம்கே இல்லாமல் ஃபேஸ் பண்ணுறதுன்றது சூசைட். அதில் எந்த சந்தேகம் வேணாம். லீவ் அலோன் தி சிபிஐலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு திமுக தான் உனக்கு பிரதான எதிரின்னா, அதுவும் திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக பிரதான எதிரின்னு நீ அரசியல் களத்துக்கு போற, வாக்கு வங்கி அரசியலுக்குன்னா நீ அண்ணா திமுகவோட இருந்தால் தான் அதை எதிர்க்க முடியும். எனக்கு அண்ணா திமுகவும் எனிமி, திமுகவும் எனிமின்னு போனீங்கன்னா 2 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. உங்களால் களத்திலே நிற்க முடியாது. இது கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ அடிஷ்னல் ப்ராப்ளம் அவருக்கு என்னன்னா, பிஜேபி ஃபேக்டர். அவர் போய் கரூர் இன்சிடென்ட்ல மாட்டி இருக்கிறதால சிபிஐ டெஃபினெட்லாக டைட் பண்ணுற வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரே நேரத்தில் யூ வில் பி சப்ஜெக்ட் டு அட்டாக் ஃப்ரம் போத் சைட்ஸ். இந்த பக்கம் டிஎம்கே அடிக்கும், அந்த பக்கம் ஏடிஎம்கே. பாருங்க, எலெக்ஷன் ஆக்சுவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி, நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி 15 days கேம்பெயினுக்கு போய் போலிங் டே இந்த ஒரு 30 நாள் கிரவுண்டில் நிற்கிறதுன்றது, இப்போ பேசுகிற விஜய்க்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் கட்சிக்காரங்களுக்கும் எதுவும் தெரியாது. அதெல்லாம் வந்து நான்லாம் வந்து 35 வருஷமாக பார்க்குறேன் எலெக்ஷனை. அந்த கடைசி அந்த ஒரு 20 நாள் வந்து கிரவுண்டில் நீங்கள் வந்து, அதுவும் திமுக பவரில் இருக்கும்போது விஸ்வரூபம் எடுத்துருவான் திமுககாரன். உங்களால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதுவும் இன்னைக்கு அவங்க வந்து they have spread their tentacles like anything. எல்லா கட்சியும் விழுங்கிட்டாங்க, வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. என்னதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போலீஸ் இருந்தாலும் ரூலிங் பார்ட்டினும் போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியும் அவங்க 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 இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அங்கே அமித்ஷா, இங்கே ஸ்டாலின். இது 2 பேரையும் ஒரே நேரத்தில் எப்படி ஃபைட் பண்ணுவேன்? இந்த சிக்கல் கீழே வரும் அவருக்கு. இது கட்சிக்காரனுக்கு தெரியுது, அவருக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாது. ஒரு புது டெவலப்மெண்ட் என்னன்னா, இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது கிரவுண்டில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள், போட்டி போட விரும்புகிறவங்க கூட்டணி இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாதுன்றதை தெளிவாக இன்னைக்கு பேசியிருக்காங்க. அது புரிதல் வந்திருக்கு. இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அது சரி தப்புன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போல. இஃப் யூ ஆர் இன் டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், எந்த விளையாட்டுமே அந்த ரூல்ஸ் படி தான் நீ ஆடணும். நீ சமுதாய இயக்கமா தேர்தல் பாதை இல்லாமல் போனீங்கன்னா, சோஷியல் மூமெண்ட்டாக இருக்க வரைக்கும் அது வேற டைனமிக்ஸ். அதை பற்றி கவலையே இல்லை. இது வில் பி சார்ட் ஆஃப் ப்ரெஷர் குரூப் தான் அது. பட் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள போய் திமுகவோட நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரு எய்மோட போறீங்கன்னா, தட் கேன் பி டன் ஒன்லி பை ஜாயினிங் வித் த அப்போசிஷன் பார்ட்டி விச் இஸ் ஏடிஎம். ஏடிஎம்கே வீழ்த்தணும்னா நீ திமுகவோட தான் போயிடும். இந்த 2 பேரையும் நான் வீழ்த்துவேன்னு ஒருத்தர் சொல்றது முதல்ல வந்து ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ ராங் தியரி. 60 வருஷமா இங்க இருக்க பைபோலார் பாலிடிக்ஸ், அதை வந்து இனி ஒரு எலெக்ஷன்ல முடிக்க முடியாது. இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஹஸ் அண்டர்கான் வெரி வெரி சிவியர் சேஞ்ச், சீரியஸ் சேஞ்ச், அன்பிலீவபிள் சேஞ்ச். பிக் மணி வில் பிளே அ வெரி மேஜர் ரோல்.
பணம் இப்பயே பல தொகுதிகளில் வரக்கூடிய தகவல்கள் 2 பேரும் வந்து கிஃப்ட்ஸை கொடுத்துட்டாங்க பல தொகுதிகளில். நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கேள்விப்படுறேன் எனக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய செய்திகள். 2 தரப்புமே வந்து டோக்கன்ஸை கொடுத்துருக்காங்க, கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காங்க, மக்கள் 2 பேர்கிட்டையும் வாங்குறாங்க. அப்போ இதில் புதுசாக வரக்கூடிய ஒரு பிளேயருக்கு வந்து ஸ்பேஸே இருக்காது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரதுக்கு முன்னாலேயே 2 பேரும் நிறைய காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஆனா இதுக்குள்ளதானே சீமான் 8% வாங்கியிருக்காரு. அப்போ விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்காதா? ஓட்டு வாங்கலாங்க, வாட் இஸ் த ரிசல்ட்ன்ற நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் நீ ஒரு சீட்டாவது ஜெயிக்கணும்னா யூ ஹேவ் டு கிராஸ் மினிமம் 28%. சி நீங்க 1000 சித்தாந்தம் பேசலாங்க, பட் நத்திங் சக்சீஸ் லைக் சக்சஸ். வி ஆர் டாக்கிங் அபவுட் வின்னபிலிட்டி. அதுவும் இப்போ இந்த எலெக்ஷன் 2 பேருமே வந்து தே பிகம் மான்ஸ்டர்ஸ், ஹைட்ராய்டட் மான்ஸ்டர்ஸ். வெட்ட வெட்ட தலை புதிதாக கிளம்பக்கூடிய பூதங்களாக 2 பேரும் மாறிட்டாங்க. இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுன்றது, இந்த விளையாட்டுக்குள்ள நீ போனீன்னா, இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் சிஸ்டத்தை நம்பி நீ போனீன்னா, இந்த 2 பேரையும் நீ ஒரே நேரத்தில் சமாளிக்கிறேன்னு போனீங்கன்னா தட்ஸ் அ மீனிங்லெஸ் கேம்ன்றாங்க. பிகாஸ் பீப்புள் தெம்செல்ஸ் ஆர் கரப்ட். கிட்டத்தட்ட ஒரு வாரமா பிரபு வரக்கூடிய செய்திகள் வந்து பல தொகுதிகள்லேருந்து வரக்கூடிய செய்தி, சில தொகுதிகள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் அக்ராஸ் த ஸ்டேட் வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க, டோக்கன்ஸை கொடுத்துருக்காங்க, கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பீப்புள் ஹாப்பிலி பை இட், பீப்புள் ஹாப்பிலி அக்செப்ட் இட். யார் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் உட்பட, லோவர் கிளாஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்க போகிறான், அவனோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது. அவனை நான் குறைய சொல்ல மாட்டேன், கொடுத்தா வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப் ஹஸ் பிகம் ஸோ டார்ச்சுவஸ், ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு, வாழ்கிறதே ஒரு சாதனைன்னு மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து விளிம்பு நிலை மக்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, அது பேசுறது பாவம். இது மிடில் அண்ட் அப்பர் மிடில் இருக்காங்கல்ல, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களே பிரைப் ஆகிருக்காங்க. சொந்த வீடு இருக்குது, பென்ஷன்ஸ் வருது, ஃபேமிலி வெல் செட்டில்டு. அவன் வந்து கிஃப்ட் வாங்குறான், கிஃப்ட்டுக்கான டோக்கனை வாங்குறான், ஹாட் பேக் வாங்குறான், பெரிய பெரிய கிஃப்ட்ஸை வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க போது, இப்போ இந்த விளையாட்டுக்குள்ள 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே போட்டி போட்டு பண்ணுறாங்க, மற்றவங்க யாரும் களத்திலே இல்லை. இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது எப்படி வரும்? இட்ஸ் பிக் மேன்ஸ் மணிங்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த 20 நாள் இருக்குல்ல, நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி வித்ராவல் முடிஞ்சு 15 days கேம்பெயின், போலிங் 25 days, 30 days வச்சுக்கோங்க ரஃப்லி. நீங்கள் ஸ்பாட்லேயே ஃபீல்டில் நிற்க முடியாது. அது அப்போ தான் தெரியும். அது கட்சிக்காரனுக்கு இப்போ தெரியுது. இன்னைக்கு அவன் வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசுறவன், ஏன்னா அவன் தானே கிரவுண்ட்ல இருக்கான், இவர் பங்களாவுள்ள தானே இருக்காரு. நீங்க வந்து கீழே இருந்து மேல வந்துருந்துன்னா அது தெரியுங்க, டாப் டவுன் அப்ரோச் தானே. இப்ப அந்த கம்பல்ஷன் வரும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? கீழே இருந்து ப்ரெஷர் வருதுங்க, கட்சியை காப்பாற்ற என்ன பண்ணுவோம்? இந்த பாருங்க, உங்க கேண்டிடேட்ஸை நான் சொல்றேங்க, 234 தொகுதியிலையும் டிஃபால்ட் இல்லாமல் நாமினேஷன்ஸை போட்டு அதை அக்செப்ட் பண்ண வச்சாலும் ஒரு நம்பர் 1 சாதனை. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம், நாமினேஷன்ஸ்லாம் டிஃபால்ட் இல்லாமல் போடுறது. பெரிய பெரிய எம்ஏ படித்தவங்கலாம், எம்ஏ பிஹெச்டி முடிச்சவங்கலாம் கூட கோட்டை விட்டுருவோம். அதே பாலிட்டிஷியன்ஸ் 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் அழகாக நாமினேஷன் ஃபார்ம் பண்ணுவான், ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். 2வது, அப்படி போட்டு 234 தொகுதியிலும் தனியாக நிற்கணும்னா எத்தனை கேண்டிடேட் எலெக்ஷன் வரையும் கூட இருப்பான், எத்தனை பேர் காணாமல் போவான், மிஸ்ஸிங் வரும். அந்த மாதிரி நிறைய விளையாட்டெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. கிரவுண்டு வந்து வேறங்க, அந்த ரியாலிட்டி. இன்னைக்கு ஒரு புது டெவலப்மெண்ட். ஒரே ஒரு விஷயம், வழக்கமாக நம்ம இதை கடந்த பல நாட்களா வெறும் ஸ்பெகுலேஷன்ஸ் அடிப்படையில், ஹேஷியன்களின் அடிப்படையில் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இப்போ பாஸ்ட் 3 hours வரக்கூடிய செய்தி என்னன்னா, அங்க சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க மூலமா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இன்னைக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே வேர் அலோவ் டு ஸ்பீக் வித் விஜய். இப்போ நம்ம பேசணும் எல்லா விஷயத்தையும். அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது, இவங்கெல்லாம் சொல்றதை கேட்டு அவர் முடிவு எடுக்கக்கூடிய கேட்டகரியானு தெரியாது. அவரை பத்தி எதுவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் இன்னைக்கு இந்த டெவலப்மெண்ட் இருந்திருக்குன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே, தொடக்கத்துல இருந்தே விஜய் வந்து டிவிக்கு இவ்வளவு வாக்குகள் வாங்கும், 20%, 25% அப்படின்ற ஏதோ ஒரு நம்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆனா அவங்களை நம்பி நிறைய கட்சிகள் வரும் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. முதல் எலெக்ஷன்ல முதல்ல ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களை நம்பி யாருமே வரல அப்படின்றதே ஒரு ஃபெயிலியரை தான் நான் பாக்குறேன். ஸோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா,
20% வாக்குகள்ன்றாங்க. அது ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும் 20%, 8%, 5% அப்படின்றது. சோ எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டமே டிவிக்கே ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்களா? யாருமே வரல இல்ல அப்படின்றதால. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி வருவாங்க? ம். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. காங்கிரஸ் மட்டும் பேசிட்டு அவனும் ஓடி போட்டான். ம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிதாங்க இருக்கும். முதல்ல கட்சி ஆரம்பிச்சோன்னே அவன் ஜெயிப்பான், அவ்வளவுதான். ரெண்டாவது, அவர் வெளியிலே வருது இல்ல. கரூர் இன்சிடென்ட் இஸ் பிகம் அ வெரி பிக் பிளாட். அதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே முடக்கப்பட்டுடுச்சு. ஒரு விதத்துல இவர் இஸ் ஆன் அ வெரி வெரி வீக் விக்கெட். எப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டே அவருக்கு இல்லை. He did not enjoy a freedom of movement. இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு கூட்டம் நடத்துறாரு, எடப்பாடி ஒரு கூட்டம் நடத்துறாரு, சீமான் ஒரு கூட்டம் நடத்துறாரு. ஆனா இவர் நடத்துறதுக்கு 1000 பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. 5000 பேருக்கு மேல வர முடியாதுன்றான். 4900 பேருன்றான். QR கோடு வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங் எப்படி ரன் பண்ணுவீங்க? அவரால் இன்னைக்கு ரோட்ல இறங்க முடியல. இப்ப இந்த ஒரு கை ஒரு கால் கட்டப்பட்ட நிலைமையில தான் ஒரு ஃபீல்டில் இருக்காரு. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. இதை பொலிட்டிக்கலா அவரால் எதிர்கொள்ளவும் முடியல. ஏன்னா அவருக்கு பல விஷயங்கள் தெரியல. தெரிஞ்சதுன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது, கரூர் இன்சிடென்ட். அப்போ எலெக்ஷன் எல்லாம் அவர் தனியாக நின்னாருன்னா ஃபேஸ் பண்றதுன்றது அஃப்கோர்ஸ் அவங்க என்னன்னு சொல்றாங்க, எலெக்ஷன் வந்தோடனே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தோடனே லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றாங்க. எந்த அளவுக்குன்றதெல்லாம் எனக்கு சந்தேகம் இருக்கு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், சிவிலியன் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போனாலுமே விஜய் விஷயத்துல எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸும் கலெக்டர்ஸும் ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. 41 பேர் செத்துருக்காங்க. ஈவன் இஃப் யூ ஆர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆர் இஃப் ஐ எம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஏரியால இருந்து அவரை சீக்கிரமா நகர்த்திடணும் தான் பார்ப்போம். என் சம்பவத்தில் நீ வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் எதனா பண்ணிட்டு போ, என் டிஸ்ட்ரிக்ட்ல வேணாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் இம்போஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். அப்படித்தானே மாறி போச்சு. இந்த 6 monthsல செப்டம்பருக்கு பிறகு இந்த 5 monthsல அதுதான் டெவலப்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஆதவர்ஜன் என்ன சொல்ல, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோம்னா நாங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு வரும்ன்றாரு. எனக்கு அதுலயே டவுட் இருக்கு. அப்படி ஒரு வரும்போது உங்களுக்கு அகைன் 1 or 2 people got killed-ன்னு வச்சுக்கோங்க. தென் பேக் டு ஸ்கொயர் ஒன். அதுல இப்ப எல்லா கட்சி கூட்டத்திலையும் தாங்க சாவறான். இப்ப டிஎம்கே நேரு நடத்துற கூட்டத்துல 2 பேர் செத்துறாங்க. ஆனா மீடியா அதை போடவே இல்லை. ஆனா விஜய் இப்ப இதுல மயக்கம் போட்டு வந்தா மட்டும் அதை பெருசுப்படுத்துது. மீடியா ஒன் சைடடா மாறி போச்சு. விஜய் மீடியாவை என்கேஜ் பண்ண மறுக்கிறாரு. எனக்கு மீடியாவே வேணான்றாரு. அவருடைய புரிதல் எந்த அளவுக்கு பாமரத்தனமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அவர் அக்லி ஆர் அவர் nauseating media may be, it's an inevitable evil. Media may be an evil, but an inevitable evil. That to a party, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு மீடியான்றது அவர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் மீடியா ஒரு இனெவிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். அதுவே அவருக்கு புரியல. அப்ப எல்லாமே அவருக்கு எதிராக நிக்குது. அண்ட் he has brought it on his head. அவர் தான் தலையில தானே அள்ளி போட்டுக்கிட்ட விஷயங்கள் தான் இதுவே ஒழிய இது யாரும் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தனக்கு தெரியாதுன்னு தெரியணும். when you are living in a silo, நீங்க ஒரு பெரிய உயரமான ஒரு கோபுரத்துல ஒரு இதுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு குகைக்குள்ள உட்காந்துருக்கீங்க, யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. இட்ஸ் அ டேஞ்சரஸ் கேமுங்க. பாலிடிக்ஸ்ன்றது டேஞ்சரஸ் கேம். இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு எதிரானது. அக்னி ஆற்றில் ரோமங்களால் ஆன பாலத்தை கட்டி அதன் மீது நடந்து போகுது. அக்னி ஆற்றில் நெருப்பு ஆத்துல ரோமங்களால் ஆன பாலத்தை கட்டி அதுல நடந்து போறதுதான் பாலிடிக்ஸ். கரணம் தப்புனா மரணம். இட்ஸ் an entirely different game, completely different game. அது பெரும்பாலானவங்களுக்கு அந்த மைண்டே வராது. உங்களுக்கு இப்போ பாலிட்டிஷியன்ஸோட சில்ட்ரன் வராங்க, நம்ம வாரிசு அரசியலை பத்தி பேசணும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வரதில்ல, ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் வராங்க. ஒரு பாலிட்டிஷியனோட கூட குழந்தைகள்ல ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. பர்சன்டேஜஸ் அது மைனாரிட்டிஸ். அப்படி வரவங்களே சக்சஸ் பண்றவங்க கம்மி. ஏன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் அது. ஸோ அது இவ்வளவு நாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கைன்றது வேற. He was one of the most popular cine stars, 25 years of his career, more than 25 years, and he's in his pinnacle peakல இருக்காரு நேஷனல் லெவல்ல. அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேற. அங்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். இங்க ஒண்ணு இல்லாதவன் கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும், கால் மேல கால் போட்டு உன்னை கேள்வி கேட்பான். நீ அதை ஏத்துக்கணும். நீ யார் என்ன அப்படின்னு நினைச்சுன்னா மைண்ட் அளவுல, வெளியில இல்ல, மைண்ட் அளவுல அது இருந்ததுன்னா கூட ஃபினிஷ்ட். இப்போ என்னதான் ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவிக்கு இப்போதைக்கு? அவரோட எய்ம் என்னங்க? சிஎம். அது என்னங்க? அது ஒரு எய்மாங்க? என்னங்க இது? அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி உன்னோட பாலிசிஸ் என்ன?
என்ன மாதிரியான சொசைட்டி நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விரும்புற, உன்னோட விஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ன? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சு இல்லையா? என்னதான் அவங்க அப்பா சிஎம்மா இருந்தாலும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வந்தார். ரெண்டாவது இஸ் a child of a movement. அந்த மூமெண்ட் மேல உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், பட் இட்ஸ் அ மூமெண்ட். அதுக்கு முன்னால் அது திராவிடர் கழகமா இருந்தது, அதுக்கு முன்னால நீதி கட்சியா இருந்தது. இட்ஸ் அ ஓபிசி மூமெண்ட். அது வந்து அந்த ஆன்டி பிராமின் மூமெண்டா இருந்தது. அதுக்கு பிறகு அது ஓபிசி மூமெண்டா மாறுது, விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சியா மாறுது. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இட் ஹாஸ் அ philosophical roots and a philosophical background. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ சைல்ட் ஆஃப் த ஃப்ரீடம் மூவ்மெண்ட். 140 வருஷமா ஒரு கட்சி உயிரோடு இருக்கிறதே ஆச்சுங்க. இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகு 23% இன்னைக்கு நாட்டில் இருக்குது. பிஜேபி எடுத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட வார்ப்பது, சைல்ட் ஆஃப் த ஆர்எஸ்எஸ், இட்ஸ் அ ஹிந்துத்துவா மூவ்மெண்ட். அது 100 years ஓல்டு. இதுல எந்த கேட்டகரியில் இவரை வைப்பீங்க? இந்த சப்போர்ட் பேஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் தானே இவங்க. கொள்கையிலும் தேவையா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. இல்ல, அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மக்கள் நலன் தானே முக்கியம். என்ன மக்கள் நலனுக்கான பேசிஸ் என்ன? அந்த வார்த்தையே ரொம்ப தப்பான வார்த்தை, ஆணவமான வார்த்தை, ரொம்ப அதாவது புரிதல் இல்லாத வார்த்தை. அவங்க களத்திலே நிற்க முடியாது. இன்னைக்கு அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் அதான் காரணம். இந்த டைலமா அந்த கட்சிக்கு ஏங்க வருது? பிஜேபியோட போலாமா வேணாமான்ற டைலமா வரவே கூடாது. என்டிஏக்கு போலாமா வேணாமான்ற டைலமா விஜய்க்கு வருதுனால அந்த கட்சியில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த கட்சி மக்களால் தூக்கி எறியப்படும். 10 ஓட்டு வாங்கலாம், 10 சீட்டு ஜெயிக்கலாம், தோக்கலாம், அது இல்லைங்க. வாட் இஸ் தி லாங் ஸ்டாண்டிங்? அந்த 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 ஆசிலேஷன் ஏன் வந்தது? வருல வரக்கூடாது. இல்லை, ஏதாவது கொள்கை இருக்கும். எதுவுமே இல்லாம எப்படிங்க போவ? காங்கிரஸோடையும் பேசுவானா, பிஜேபியோடையும் பேசுவானா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பூரா காங்கிரஸோட போயிடுவான்னு பேச்சு இல்லையா? கரெக்ட். அது போச்சு, டேஷா போச்சு. அது ஒரு வாரம் கேப். இந்த வாரம் பூரா பிஜேபியோட போயிடுவாங்க. இது என்ன கட்சி? அப்ப எதுவுமே உங்களுக்கு கிடையாது, எந்த நாம்ஸுமே கிடையாது. ஒரு தனிநபர் சிஎம் ஆகிறது எப்படி ஒரு அரசியல் கட்சியோட கொள்கையா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியல. அப்படி இருக்குன்னா அது விளங்காது, உருப்படாது. தனி மனித சாகசம் இல்ல பிரபு. அரசியல் பாலிடிக்ஸ்ன்றது வந்து தனிநபர் சாகசம் கிடையாது. ஏதாவது கொஞ்சமாவது ஒரு பேசிஸ் இருக்கணும், ஒரு மினிமம் நார்ம்ஸ், ஒரு பாலிசிஸ் இருக்கணும் ஒரு கட்சிக்கு. அல்லது இருக்கிற மாதிரியான பிரிட்டென்ஷனாவது இருக்கணும். இல்லவும் இல்லை, பிரிட்டென்ஷனும் இல்லை. என்ன வேணும்னு உனக்கு தெரியல. இதை நீ எப்ப செய்யறன்னா when politics has become most costliest and most dangerous business. most costliest and most dangerous business. தமிழ்நாட்டோட சில பகுதிகளிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எப்படி பிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஸ்டார்டட். அவங்க எய்ம் வந்து நான் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்குள்ள as many people we should reach and bribe. கரெக்ட் பண்ணிடணும்னு முடிவில் 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு அதை செஞ்சுட்டு இருக்காங்க. மைண்ட் பாக்லிங்கா இருக்குது. இதுக்கு முன்னால் இந்த எலெக்ஷன்லாம் நாம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு பிறகு பண்ணது ஆல்மோஸ்ட். இந்த தடவை அதுக்கு முன்னாலேயே முடிச்சு டஃப் பிசினஸ் தெரியுது அவங்களுக்கு. அப்ப அந்த லெவல்ல இருக்கும். இதை பத்தின ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு? அதை தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசின அவங்க மாவட்ட செயலாளர்கள் நம்ம கிரவுண்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. அது அவன் சொல்றது உண்மை. அவன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்கா வச்சு பேசக்கூடியவன், எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவன், அவனுக்கு அது புரியுது. அதுதான் நான் சொல்ல வரேன். இது கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏன்னா நீ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருக்க. சோஷியல் மூவ்மெண்டா இருந்தா வேற. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ள இருந்துட்டு எலெக்ஷன்ஸை பத்தின பேச்சு நடக்கும் பொழுது வின்னபிலிட்டியை வச்சுதான் கீழே இருக்கவன் பேசுவான். அவன் தானே நாளைக்கு நிக்க போறான், அவன் தானே வாங்க போறான், அல்லது அவன் தானே ஜெயிக்க போறான். அப்ப கிரவுண்ட் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத அளவுக்கு பணம் விளையாட போகும். காமன் மேனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. படிச்சவனே ஓட்டு துட்டு வாங்குறான், மிடில் கிளாஸ் வாங்குறான், அப்பர் மிடில் கிளாஸ் வாங்குறான். 2 கார் வச்சிருக்காம ஹாட் பேக் எதுக்குங்க வாங்குறான்? டோக்கன் எதுக்கு வாங்குறான்? அப்ப இதுல வந்து விஜய் கட்சி எங்க நிற்கும்? தனியா போனா இந்த கம்பல்ஷன் இன்னைக்கு வருது. இந்த எல்லா அசிங்கமும் ஏன் நடக்குதுன்னா பாலிசிஸ், கொஞ்சம் கூட பாலிசிஸ் இல்லை. இந்த ஆசிலேஷன் வரதே வந்து
இட்ஸ் அ பேட் ஓமன், அவ்வளவுதான். இப்போவே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஒருவேளை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஓட் பர்சன்ட் இவ்வளவுதான், 10 தான், 5 தான், 3 தான் அப்படின்ற ஒரு நம்பரை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு இதை கூட பண்ண முடியாது அவங்களால. எப்படி பாக்குறீங்க எலெக்ஷன் பிறகு? எப்படி புரியல இந்த கொஸ்டின்? இல்ல சார், இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 20% இருக்கு அப்படின்னு ஒரு ஊடகங்கள் X% இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்க. இப்போவே அவங்க நிறைய சொல்றாங்க, இப்போ எங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்பவே எடுபடல. எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க, 10 ஏதோ ஒரு நம்பரை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு எப்படி அதெல்லாம் எடுபடும்? சோ எலெக்ஷன் பிறகு எப்படி டிவிக்கு சரியா இல்ல, அது எவ்வளவு ப்ரூவ் பண்றாங்க, ரிசல்ட் என்னன்றதை பொறுத்தது. அவங்க ஓட் பர்சன்டேஜ் ஓரளவு தெரிஞ்சிடும். ரெண்டாவது ரிசல்ட் எந்த லட்சணத்துல போகுதுன்றதை பொறுத்தது. இப்போ அவர் என்டிஏவோட போய் ஏதோ 10 சீட் ஜெயிக்கிறாரு, கவர்மெண்ட் மாறுதுன்னா அந்த பாலிடிக்ஸ் ட்ரெஜெக்டரி வேற. இல்லை அவர் என்டிஏவோட போல ஸ்டாலின் வந்துடுறாரு, இல்லை என்டிஏவோட போயும் திமுக ஜெயிச்சு வந்துடுது, கம்ஃபர்டபுளாக வந்துடுதுன்னா யூ வில் ஹேவ் அ டஃப் டைம். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் இழுபறியில் வருதுன்னா யூ வில் ஹேவ் சம் குட் டைம். அதை இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூ வில் பிகம் வாட் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்ன்ற கொஸ்டின் தான் உங்க கொஸ்டின். அதான் டிவிக்கேக்கு அதுக்கு பிறகு லைஃப் இருக்குமா? அதுதாங்க, அதை இப்போ நம்ம பேச முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிமச்சூர்டு. அது வந்து ரிசல்ட்டுக்கு பிறகு பேச வேண்டியது. அவருக்கு முதல்ல எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு, ரிசல்ட் என்ன கதிக்கு வரப்போகுது, யார் தோக்க போறா, யார் ஜெயிக்க போறா, அப்படியே ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறவன் கம்ஃபர்டபுளா ஜெயிக்க போறானா, இல்லை இழுபறியில் ஜெயிக்க போறானா, அல்லது there will be a clear cut regime change-ஆ, அல்லது there will be a clear cut victory for DMK-வா? there are 4-5 scenarios இல்லைங்களா? ஸோ அது அப்போதான் நம்ம இதை பேச முடியும். அதுக்கு முன்னால பேசுறதுன்றது வந்து அப்சல்யூட் ப்ரிமச்சூர். ஓகே, ஒரு இக்கட்டான சூழல்ல டிவிக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ கண்டிப்பா தேர் க்ளூலெஸ் டைரக்ஷன். தம்பி, கொள்கை இல்லைன்னா ஒரு கட்சி எவ்வளவு அவலமான சூழலுக்கு போகுமோ அது அந்த அவலமான சூழல இன்னைக்கு அந்த கட்சி இருக்கு. திஸ் இஸ் நாசியட்டிங், முடைநாற்றம் எடுக்குது. அது எப்படி 2 வாரத்துக்கு முன்னால காங்கிரஸோட போவான்னு பேசிட்டு இப்போ போய் பிஜேபியோட போவான்னு ரூமர்ஸ் வருது? என்னது இது? என்ன அரசியல்? எவன் கூட வேணா போவீங்களா? எந்த நாம்ஸுமே உங்களுக்கு கிடையாதா? எதுக்காக வந்தீங்க? அல்லது அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுங்க, இவ்வளவுதான் பண்ணிடுங்க. நீங்க சரி, நீங்க இந்த அலையன்சஸ் எல்லாம் வந்துங்க ஒரு நைட்ல வருது இல்லைங்க, மக்கள் மனங்கள் அதுக்கு தயார்படுத்தும். இட்ஸ் பர்த் பேக். அது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் தான் சொல்லுவார். அதாவது வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுன்றது 2 தலைவர்கள் முடிவு செய்யற விஷயம் கிடையாது. கீழே ஜெல் ஆகணும், தொண்டர்கள் முடிவு பண்ணணும். அவர் சொன்ன வார்த்தை இட்ஸ் பர்த் பேக். பிரசவ வேதனை என்ன? கலைஞர் ஒரு அலையன்ஸை மாத்துறாருன்னா அதுக்கு 6 மாசம் முன்னாலேயே அந்த மக்களையும் தொண்டர்களையும் தயார்படுத்துவார். மைண்ட் செட்டு கொண்டு வரும். மைண்ட் செட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்னாலேயே யாரை எதிர்க்கிறாரோ அவங்களோட புத்தக வெளியீட்டு வழக்கில் கலந்து கொள்வாரு, நல்லது கிட்டதுல கலந்துப்பாரு. அப்போ போய் பேட்டி கேட்டா இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்லாம் சும்மா சீனை போடுவார். ஆனா மைண்ட் அப்படியே ப்ரிப்பேர் ஆகும். திடீர்னு நாளைக்கு அலையன்ஸ் இன்னைக்கு நைட் வரைக்கும் திட்டிட்டு காலையில போய் சேர மாட்டாங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. டிவிக்கோட பாலிடிக்ஸ் என்னங்க சொல்லுங்க? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம ஒரு பார்ட்டி எப்படிங்க சர்வைவ் ஆக முடியும்? பார்ட்டி வித் ஆல்மோஸ்ட் 0 பாலிடிக்ஸ். பல பிரச்சனைகள்ல கருத்து கிடையாது, போராட்டம் கிடையாது. வெறும் திமுக மட்டும்தான் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எப்படி அரசியல் பண்ண முடியும்? பிஜேபி எதிர்த்து ஒரு துரும்ப கூட நீ கிள்ளி போடல. திருப்பரங்குன்ற மாதிரியான முக்கியமான இஷ்யூல உனக்கு ஸ்டாண்டே இல்லை. யூஆர் அஃப்ரேட் ஆஃப் பிஜேபி. இப்ப போய் சேர்ந்தினா அது ப்ரூவ் ஆயிடும் நீ பிஜேபின்றது. பிஜேபியா திமுகவானா உனக்கு முதல் எதிரி திமுகவோ பிஜேபியோ அது இருந்துட்டு போட்டோம். பட் ஆன் இஷ்யூஸ் டிஎம்கேவை அப்போஸ் பண்ற மாதிரி பிஜேபியும் நீ அப்போஸ் பண்ணாம இருக்கனா தென் யூ ஆர் எக்ஸ்போஸ்ட். ஒருவேளை என்டிஏக்குள்ள போனோம்னா விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் இல்ல அப்படின்னு நம்ம உறுதி ஆயிக்கலாமா? எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்களுங்க. இவன் அவனுக்கு பி டீம், இவன் இன்னைக்கு பி டீமா இருக்கவன் நாளைக்கு ஏ டீமா மாறுவான், இன்னைக்கு ஏ டீமா இருக்கவன் நாளைக்கு சி டீமா மாறுவான். அது அல்ல பி டீம்ல ஒண்ணு. அந்த வார்த்தை ஜாலங்களே ரொம்ப தவறு. இவன் அவனுக்கு பி டீம், அவன் இவனுக்கு பி டீம், இவன் அவன்கிட்ட துட்டு வாங்கிட்டான் 200 ரூபாய் ஊப்பி, இவன் சங்கி. இதெல்லாம் வந்து ரொம்ப அப்சல்யூட் நான்சென்ஸ். இது வந்து சீப் பாலிடிக்ஸ். இது நீ என்னத்துக்காக அரசியலுக்கு வந்து அதை சொல்லு? விஜய் சிஎம் ஆகணுன்றது அது அரசியலா? அது எப்படிங்க அரசியல்? அவர் தனி மனித சாகசம். அவர் சினிமாக்காரனும் நடிகன் ஆகணுன்றது, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணுன்றது, ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணுன்றது எப்படி தனி மனித சாகசம்? அந்த மாதிரியான சாகசம் கிடையாது சிஎம் ஆகணுன்றது. அப்படி அவனுக்குமே ஒரு எய்ம் இருக்க முடியாது. ஏன்னா மனராட்சியா இது. நான் முதலமைச்சர் ஆகணுன்றது எப்படி ஒரு மனிதனுக்கு எய்மா இருக்க முடியும்? அது அரசியல். அது நான் சமூக மாற்றத்துக்கு வேலை செய்வேன், இந்த பாலிசிஸுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன், இதுக்காக ஒரு பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணுவேன்னா அது லட்சியம். நான் சிஎம் ஆகன்றது ஒருத்தனுக்கு எப்படி லட்சியமா இருக்க முடியும்? அப்போ அங்கேயே கோளாறு. அப்போ இதை கருவின்னு கூட்டுருவோம். ஃபண்டமெண்டலி இட் இஸ் ராங். எவ்ரி திங் இஸ் ராங்.
அது ரொம்ப நாள் ஓடாது. இன்னைக்கு வர பிரச்சனைகளுக்குலாம் அதான காரணம். இன்னைக்கு பிஜேபியோட போவானா மாட்டானா என்டிஏக்குள்ள மத்தியானத்துல இருந்து டிபேட் நடக்கிறதே வந்து வரக்கூடாது. அதுவே வந்துடுச்சுன்னு போது சார் அவர் போகலாம் போகாம இருக்கலாம் சார், நமக்கு தெரியாது சார், இது ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் சார், எனிதிங் மே ஹேப்பன், 11th ஹவர்ல என்ன வேணா நடக்கலாம். பட் அது சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டை ஆல்டர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஃபைன். ஸ்டில் அவரோட மைனாரிட்டிஸ் ஓட் அவரை விட்டு விலகிடும். பட் ஸ்டில் ஈ கேன் டூ சம் எப்படி சொல்றது, as far as DMK is concerned, some mischief. அங்கே அசம்பிளி வரலாம். அவர் என்டிஏக்குள்ள போனாலும் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் கண்டிப்பாக இருக்கும். அது அடிஷ்னல் ஃபேக்டர் ஃபார் பூஸ்ட் ஃபார் என்டிஏ, அதில் சந்தேகம் இல்லை. அது எந்த அளவுக்கு டிஎம்கே பாதிக்கும்ன்றது தான் வந்து பிரச்சனை. கண்டிப்பாக டிஎம்கே இஸ் ஒரிடு. இன்னைக்கு டெவலப்மெண்ட்ல டிஎம்கே இஸ் ஒரிடு. அவர் என்டிஏக்குள்ள போனார்னா அவரோட மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் கம்ப்ளீட்டாக டிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆகும். பட் ஸ்டில் என்ஜாய்ஸ் அ ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் வந்து என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. தட்ஸ் பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது. நான் சொல்றது விஜய் as a பர்சன் அண்ட் டிவிகே as a பார்ட்டி, இது என்ன அரசியல் இது? இதெல்லாம் வந்து நீங்க முதல்ல இருந்தே தயார்படுத்திருக்கோம். எங்களுக்கு டிஎம்கே தான் மெயின் எனிமி, அதுக்காக எந்த தியாகத்துக்கும் தயாரு, ஆனா பிஜேபியை நாங்க வந்து எதிர்ப்போம்னு சொல்லியிருந்தா கூட ஒரு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகும். அது கொள்கை எதிரி, இது அரசியல் எதிரி. அரசியல் எதிரி கூட சேரலாம், கொள்கை எதிரியோட போய் சேர முடியுமா? அதான் சேருவேன்னு சொல்றாரு அவரு, அல்ல சொல்ற மாதிரி நடிக்கிறாரு. எனவே ஒரு 4-5 நாள்ல முடிவு வந்துடும். இது இப்போ இந்த சிபிஐ சம்மன்ஸோட நெருக்கத்தில் இதை பார்க்கறதால வந்து இஸ் அண்டர் ப்ரெஷர்ன்றது மட்டும் தெரியுது. பல அழுத்தங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி.